வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பீட்ரூட் ஜூஸ் உடைய மருத்துவ நன்மைகளை பத்தி பார்க்க போறோம். பீட்ரூட் ஜூஸ்ல இரும்பு சத்து, ஃபோலேட், விட்டமின் 12 போன்ற ரத்த அணுக்களுடைய உற்பத்திக்கு வேண்டிய சத்துக்கள்லாம் வளமான அளவுல இருக்கு. ஆகவே உங்களுடைய உடல்ல ரத்த அணுக்களுடைய அளவு சீராக இருக்க வேண்டும் என்று நினைச்சீங்க அப்படின்னா பீட்ரூட் ஜூஸை நீங்க அடிக்கடி குடிக்கிறது நல்லது. ஸோ இது மட்டும் கிடையாது மக்களே, இன்னும் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள், மருத்துவ நன்மைகள் பீட்ரூட் ஜூஸ்ல இருந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பத்தி நம்ம ஒவ்வொன்றா தெளிவா பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்து இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ரத்த சோகை குணமாக கொள்வதற்கு நீங்க பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். பீட்ரூட் ஜூஸ் நீங்க எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்த சிகப்பு அணுக்கள், அதாவது ரெட் பிளட் செல்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதன் மூலமாக ரத்த புரதம் என்று சொல்லக்கூடிய ஹீமோகுளோபினும் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ்ல இரும்பு சத்து, விட்டமின் 12 போன்ற நிறைய சத்துக்கள் இருக்கு. இது உங்களுடைய அந்த ரத்த அணுக்களான அந்த ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் பண்ணி இதன் மூலமாக அனீமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனையை குணப்படுத்திக் கொள்ளும், வராமலும் தடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். கல்லீரல் குணமடைவதற்கு, கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் நீங்க பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ந்து பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது இந்த பீட்ரூட் ஜூஸ் இருக்கக்கூடிய குளுக்காதைனின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பாத்தீங்கன்னா கல்லீரல் இருக்கக்கூடிய பிரச்சனையை தடுக்கும். அதோடு உங்களுடைய உடல்ல புதிய செல்களை உற்பத்தி செய்யறதுக்கும் இந்த பீட்ரூட் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். அப்போ செல்களை ரெனியூவல் பண்ணி புதுப்பிச்சுக்கிறதுக்கும், புதிய செல்கள் உருவாக்கி கொள்வதற்கும், கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு, ஏன்னா கல்லீரல தான் கொழுப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ அதெல்லாம் குறைச்சிட்டீங்க அப்படின்னா கல்லீரலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். அதுக்கு நீங்க பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது நீங்க வாரத்துல 2 முறையாவது நீங்க இந்த பீட்ரூட் ஜூஸ் குடிக்கும் போது கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு குணமாயிடும். ரத்த ஓட்டம் ஆரோக்கியமான முறையில் சீராக இருப்பதற்கு பீட்ரூட் ஜூஸ் நீங்க எடுத்துக்கலாம். பீட்ரூட் ஜூஸ் குடித்து வருவதனால உடல் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். பீட்ரூட் ஜூஸ்ல இருக்கக்கூடிய நைட்ரேட் உயர் ரத்த அழுத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த பிபி, பிளட் பிரஷர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹை பிபியை உங்களுக்கு குறைக்கும். அது மட்டும் இல்லாம ரத்த குழாய்கள்ல ரத்த ஓட்டத்தை சீராக வைத்திருக்கும். ரத்த ஓட்டம் சீராக இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் அந்த பீட்ரூட் ஜூஸ் குடிக்கும் போது அந்த ப்ராப்ளத்தை நீங்க கியூர் பண்ணிக்கலாம். பிபிஎம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உடல் நச்சுக்களை அகற்றும் பீட்ரூட் ஜூஸ். நமது உடல்ல அழுக்குகள் இருந்தாலே நம்ம பலவிதமான நோய்களுக்கு அட்டாக் ஆகும். நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்க முடியாது. அதனால நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ், அந்த அழுக்குகள், அந்த நச்சு பொருள்கள் நம்ம வெளியேற்றிக் கொள்வதற்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது பாத்தீங்கன்னா அந்த நச்சு பொருள்கள் வெளியேறதுக்கு காரணம் பீட்ரூட் ஜூஸ்ல இருக்கக்கூடிய பீட்டா லைனின் சொல்லக்கூடிய அந்த வேதிப்பொருள் தான். இது என்ன பண்ண முடியும்னா அந்த நச்சுக்களை அகற்றிட்டு உடலை சுத்தமாக வைக்கும். அதனால நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனா ஏதாவது புதுசா அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அதுக்கு நம்ம பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்வது ஒரு வேளை உதவிகரமாக நமக்கு இருக்கலாம். புற்றுநோயை குணப்படுத்தும் பீட்ரூட் ஜூஸ். பீட்ரூட் ஜூஸ் தொடர்ந்து நம்ம குடிச்சிட்டு வரோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் புற்றுநோய் வளர்ச்சியை தடுத்து நிறுத்தும். அதோடு புற்றுநோய் உண்டாக்கக்கூடிய அந்த ஆரம்ப பிரச்சனையுமே உங்களுக்கு முன்னாடியே சரி செஞ்சிடும். அந்த ஆரம்பத்திலேயே அதை நீங்க கியூர் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவலை முன்னாடியே தடுத்து நிறுத்தி மென்மேலும் புற்றுநோய் பரவாமல் உங்களுடைய உடலை தடுக்கக்கூடிய ஆற்றல் பீட்ரூட் ஜூஸ்க்கு இருக்கு. ஸோ நீங்க இந்த புற்றுநோயை குணப்படுத்திக் கொள்ளவும், வராமல் தடுக்க வேண்டும் என்று முன்னாடியே நினைக்கிறவங்களை கூட பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறது அவங்களுக்கு ஆரோக்கியம் தான். உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் குறைக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். பீட்ரூட் ஜூஸ்ல கலோரிகள் பாத்தீங்கன்னா அந்த கலோரி தன்மை குறைவாக இருக்கு. ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அதிகமாக இருக்கு. இப்போ நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது எடை அதிகமாக இருக்கிறவங்கள இந்த பீட்ரூட் ஜூஸ் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற கொலஸ்ட்ராலை நீங்க குறைச்சிக்கலாம். உங்களுடைய உடலை நீங்க ஸ்லிம்மாக மாத்திக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். இதுக்கு காரணம் நீங்க ஃபைபர் நிறைந்திருக்கக்கூடிய பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது மற்ற உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா உங்களுக்கு சாப்பிட்டு முடிச்ச ஒரு ஃபீல் இருக்கும். இதனாலே அதிக நொறுக்கு தீனிகள், அதிக கலோரிகள் கொண்ட உணவுகளை சாப்பிட்டு உங்களுடைய உடல் எடையை வெயிட் போட்டுக்க மாட்டீங்க. ஸோ அதை முதல்ல கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் பீட்ரூட் ஜூஸ்ல இருக்கக்கூடிய நீர் சத்து, நார் சத்து உங்களுக்கு கிடைக்க இருக்கும்போது ஏற்கனவே உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய கொழுப்புகள்லாம் வெளியேற்றப்பட்டு சைடு எஃபெக்ட் இல்லாம ஆரோக்கியமான முறையில் பீட்ரூட் ஜூஸ் உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இருதய பிரச்சனை சரியாவதற்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். நம்மளுடைய ரத்தத்துல பொட்டாசியனுடைய அளவு குறையும் போது நமக்கு ஹார்ட்ல பாத்தீங்கன்னா படபடக்கக்கூடிய தன்மை இது மாதிரிலாம் நமக்கு ஏற்படும். உடலில் ஏற்படக்கூடிய சோர்வு, மூச்சு பிரச்சனைகள், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்
ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இது மாதிரி பல காரணங்களால நமக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். இப்போ நீங்க பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பீட்ரூட் ஜூஸ்ல பொட்டாசியத்தினுடைய அளவை வந்து சீராக வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதயம் போன்ற பிரச்சனைகளை வந்து இந்த பீட்ரூட் ஜூஸ் உங்களுக்கு வந்து சரி செய்யும். மாரடைப்பு, அப்புறம் இதயம் சார்ந்த பிரச்சனையான பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க நலமோடு வாழ்வதற்கெல்லாம் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். பீட்ரூட் ஜூஸ் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்களில் படிந்திருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை குறைச்சிடும். இருதய அடைப்பு, இருதய பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு வந்து நீங்க பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு குணமாயிடும். பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்வதால நம்மளுடைய உடல்ல இருந்து நைட்ரிக் ஆக்சைடு ரத்த நாளங்களை நல்லா விரிவடைய செஞ்சு தேவையான ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும். இதன் மூலமாகவே ஆண்மையை அதிகரிக்கக்கூடிய மிக சிறந்த ஜூஸாக பீட்ரூட் ஜூஸ் வந்து இருக்கு. பீட்ரூட் ஜூஸ் நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கல்லீரலில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட செல்கள் வந்து புதுப்பிக்கப்படும். அப்போ அந்த கல்லீரலில் இருக்கக்கூடிய அந்த செல்களை நீங்க புதுப்பிச்சுக்கலாம். ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் ஆண்மை குறைவுக்கு வந்து அது காரணமாக அமையும். அதனால பிபியை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நீங்க வந்து பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தருணத்தில் நீங்க பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது ரத்த அழுத்தத்தை வந்து சீராக வைத்துக் கொள்ளும் போது அது எந்த விதமான பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. நீங்க பீட்ரூட்டை அப்படியே மிக்சியில போட்டு அதை அரைச்சி ஜூஸா குடிக்கிறது அப்படின்றது பல பேருக்கு வந்து பிடிக்காது. அதோடைய சுவையும் வந்து பல பேருக்கு பிடிக்காது. நீங்க அது கூட ஆப்பிள், ஆரஞ்சு, இஞ்சி இது மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். ஜூஸாக இது எடுத்துக்கொள்ளும் போது அது டேஸ்டாகவும் இருக்கும், மருத்துவ நன்மைகளையும் உங்களுக்கு கொடுக்கும். இல்லை அப்படின்னா நீங்க பீட்ரூட் கூட வெஜிடபிள்ஸ் ஏதாவது கேரட், முள்ளங்கி இதில் ஏதாவது ஒன்று கூட சேர்த்து நீங்க பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். தொடர்ந்து நீங்க பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது சர்க்கரை நோய் இருக்கிறவங்க எல்லாம் குறிப்பா வந்து பீட்ரூட் ஜூஸ் சாப்பிடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்க அதை சாப்பிடாமல் இருக்கிறதே கூட நல்லது தான். இப்போ நீங்க ஒருவேளை நீங்க சுகர் பேஷண்டா இருந்து பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு மருத்துவர் அணுகி பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கேற்ற மாதிரி நீங்க பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாமா வேணாமா அப்படின்றத தெரிந்து கொண்டு மருத்துவனுடைய ஆலோசனையின்படி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பீட்ரூட் ஜூஸ் தொடர்ந்து நீங்க ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் சுத்தமாவதோடு கல்லீரல் பிரச்சனைகள் அகலும். புற்றுநோய் தாக்கம் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து அதிகம். அப்போ புற்றுநோய் தாக்கம் இந்தியாவில் அதிகம் இருக்கிறதால அதை தடுக்கிறதுக்கு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க தொடர்ந்து பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு வரும்போது உங்களுடைய உடலுக்கு நல்ல பாதுகாப்பு கிடைக்கும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான புற்றுநோய் செல் பரவலை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல்லாம் பீட்ரூட் ஜூஸ்க்கு இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை தரக்கூடியதுக்கான காரணம் பீட்ரூட் ஜூஸ்ல இருந்து இருக்கக்கூடிய சத்துக்கள் தான். அந்த சத்துக்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பீட்ரூட் ஜூஸ்ல மெக்னீசியம் இருக்கு, பாஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம், நைட்ரேட், கால்சியம், காப்பர், செலினியம், ஜிங்க், இரும்புச்சத்து, மேங்கனீஸ் போன்ற சத்து வகைகள்லாம் அதிகமாக நிறைந்திருக்கு. அப்போ இதை நீங்க எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடலுக்கு பல வகையான ஆற்றல் கிடைக்கும். பல விதமான நோய்களை நீங்க குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனா புதுசா அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையுமே வராமல் தடுத்துக் கொள்ளலாம். பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நீங்க குணப்படுத்திக்கலாம். சீசனா புதுசா அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களுமே நீங்க வராமல் தடுத்து நலமோடு வாழலாம். ஸோ தொடர்ந்து இப்போ நம்மள பல பேரும் பீட்ரூட் மட்டும் தான் எடுத்துக்குவோம். ஆனால் பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுத்துக்குவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ பீட்ரூட் எடுத்துக்கொள்வதே பல பேர் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ நீங்க வந்து அப்படி இருக்காதீங்க. பீட்ரூட்டையும் வந்து நீங்க தொடர்ந்து எடுத்துக்கோங்க. பீட்ரூட் ஜூஸையும் அப்பப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது சும்மா ஒரே ஒரு டம்ளர் நீங்க குடிச்சாலே போதும். இப்போ நீங்க மருத்துவ கூற்றின்படி எந்த ஒரு உணவையுமே சமைத்து சாப்பிடும்போது அது ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னாலும் நீங்க பீட்ரூட் ஜூஸையும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு நிறைய மருத்துவமைகளை கொடுக்கும். உங்களை நலமோட பார்த்துக்கொள்ளும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.